என்னடா வாழ்க்கை இது, ஒண்ணுமே புரியலையே என்று நினைக்கிறீர்களா? இதோ உங்களுக்காக. வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ளது, அதே நேரத்தில் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அந்த வாழ்க்கை சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் அதே நேரத்தில் துக்கமாகவும் அமைவது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. வாழ்க்கை என்றவுடன் நம் மனதில் தோன்ற வேண்டிய ஒரு காரியம், இட்ஸ் கிவன் பை காட், கர்த்தரால் கொடுக்கப்பட்டது என்று. வாழ்க்கை சந்தோஷமாக அமைய நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். முதலாவது பரிசுத்தம். பரிசுத்தம் என்றவுடன் பாவமில்லாத வாழ்க்கை வாழ்வதே நம் நினைவுக்கு வர வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ செய்யப்பட்ட கர்த்தருக்கு பிடிக்காத காரியம்தான் பாவம். பாவத்தை போக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனம் உண்டு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஸோ நீங்கள் பாவத்தை ஆண்டவரிடம் அறிக்கை செய்தால் போதும், நிச்சயம் மன்னிப்பும் இரக்கமும் பெறுவீர்கள். 2வது லக்குடைய வாழ்க்கை, பர்பஸ்ஃபுல் லைஃப். நாம் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம். நாம் இருக்கிற இடத்திலும், வேலை செய்யும் இடங்களிலும், படிக்கும் இடங்களிலும் ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டும். இப்படி இந்த பரிசுத்தமும் லக்குடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அமைக்கலாம். இதனால என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் தெரியுமா? முதலாவது வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்ஸ், உலகத்துக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும், அதாவது வீடு, காரு, பொருளாதார உயர்வு என பல ஆசீர்வாதங்களை பெற முடியும். 2வது ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸ், சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம். இது மிகவும் முக்கியமானது. சுகத்தில், பலத்தில், ஆரோக்கியத்தில் தீர்க்காயுசை தருவது ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸ். 3வது காரியம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவனுக்கும் நமக்கும் இடையில் எந்த ஒரு விரிசல் வராமல் நாம் அவரோடு பேசவும் அவர் நம்மோடு பேச வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய அனுபவம் கிடைக்கும். இதைவிட மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன தெரியுமா? இட்டர்னல் லைஃப். இக்கால சத்தம் தொனிக்கும் போது நாமும் பரலோகம் செல்ல முடியும். அங்கே அழுகை, கண்ணீர், அங்கலாய்ப்பு, வருத்தம், பசி ஒன்றுமே இல்லை. இயேசுவோடும் தூதர் சேனைகளோடும் 24/7 அவரை ஆராதிக்க போகிறோம். இந்த மிகப்பெரிய உச்சக்கட்ட ஆசீர்வாதத்திற்கு செல்ல வேண்டுமானால் we need to be holy. So today submit yourself and sin to God. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்றைக்கு பாவத்தை அறிக்கையிடுங்க, அந்த உச்சக்கட்ட பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.